இன்னைக்கு வீட்டில் வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மசாலா முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா பேர் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அப்புறம் 5-6 பேரிச்சம்பழத்தை எடுத்து அதில் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போதும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அப்படியே நல்லா புளிஞ்சு விடுங்க. எப்படி இந்த சிக்கனு, ஃபிஷ் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை புளிவோமோ அதே மாதிரி நல்லா புளிங்க. கையை வச்சு நல்லா அமுக்கி அப்படியே புளின்னு புளிங்க. புளிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து அதை அப்படியே நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு மிக்சி ஜார் மேலே மூடியை போட்டு நல்லா மூடுங்க. மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே மிக்சியில் வச்சு நல்லா கர 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 கரன்னு அரைங்க. அரைச்சோடனே உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் முறுக்கு வச்சுருப்போம். அந்த முறுக்கு மேலே அந்த பேஸ்ட் அப்படியே நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா 2 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்கும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நல்லாவே இல்லை கைஸ், ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லலாம் இந்த வீடியோவை போட்டு நல்லா இருக்குன்றீங்க. இது வந்து நல்லாவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆரஞ்சு கலர் ஹார்ட்டினா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோக்கு லைக் வேற படம் பார்க்குறீங்க. பாய்.